இப்போ நியூவாக வந்திருக்க சிபி ப்ளஸோட எஸ்டிக்யூசி கேமரா வந்து வேறு பிராண்ட் என்விஆரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஆட் பண்ணுறதுன்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஐபி ஃபைண்டர் சாஃப்ட்வேரில் ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ரெஃப்ரெஷ் பண்ணோன்னே அதோட ஐபி காட்டும். பட் வந்து பார்த்திங்கன்னா புது கேமரான்றதுனால நம்ம இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ அதை இனிஷியலைஸ் கொடுக்குறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலைஸ் கொடுக்கும்போது அதோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட் பண்ணணும். யூசர் நேம் அட்மின்னும் பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா admin@321 நம்ம போட்டுக்கலாம். இது சேஃப்டி பர்பஸ்க்காக போடுறோம். இந்த பாஸ்வேர்டை வைக்கிறதுல வேறு பாஸ்வேர்டு வச்சுங்க. சும்மா மெயில் ஐடி abc@gmail.com அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறோம். பட் ரெக்கவரிக்கு நீங்கள் கரெக்டான மெயில் ஐடி கூட கொடுத்துங்க. ஸோ இப்போ ஃபினிஷ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோன்னே இனிஷியலைஸ் ஆயிரும் டிவைஸ் இனிஷியலைஸ் ஆன பின்னாடி அந்த ஐபி அட்ரஸுக்கு பக்கத்தில் வெப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த வெப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வெப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக டிஃபால்ட் ப்ரௌசர் கூகுள் குரோம் இருந்துச்சுன்னா கூகுள் குரோம் போகும். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இருந்தால் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் போயிடும். ஸோ இப்போ அந்த ஐபி 192.168.125.0 வரும்போது இந்த மாதிரி எரர் கிடச்சுன்னா கண்டினியூ டு அட்வான்ஸ்டில் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அது லோட் ஆகும். ஸோ அந்த லோட் ஆன பின்னாடி யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்குற பேஜ் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூசர் ஐடி அட்மின், பாஸ்வேர்டு admin@321. ஸோ இது ரெண்டுத்தையும் ஃபீட் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் ஃபீட் பண்ணிட்டு நான் லாகின் கொடுக்குறேன். ஓகே, லாகின் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து லோட் ஆகுது. சில செட்டிங்ஸை வந்து டிசேபிள் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் போயிடலாம். செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் போயிட்டு சிஸ்டத்தில் வந்து சேஃப்டி போகணும். சிஸ்டம்ன்ற செட்டிங்ஸ் இப்போ கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கேமரா வியூ ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஓகே, வியூ ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் போயிடுவோம். சிஸ்டத்தில் வந்து சேஃப்டி கிளிக் பண்ணணும். சேஃப்டியில் வந்து வந்த பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஎஸ்பி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து டிசேபிள் பண்ணணும். அது எனேபிளில் இருக்கும். அதை டிசேபிள் பண்ணி சேவ் கொடுத்துடணும். அடுத்து HTTPS போகணும். மேலே வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா சிஸ்டம் சர்வீஸ் பக்கத்தில், அந்த HTTPS அதை கிளிக் பண்ணிவிட்டு அதோட எனேபிளை வந்து அன்டிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டு சேவ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா ரீபூட் ஆயிரும். கேமரா ரீபூட் ஆன பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது ரீபூட் ஆகிட்டுருக்கு. ஒன் செகண்ட். ஓகே, அப்புறம் ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். ஓகே, கேமரா வந்து ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ கேமரா வந்து வீடியோ ஷோ ஆகுது. ஓகே, ஸோ இப்போ வந்து பிளாட்ஃபார்ம் அக்சஸில் போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணிக்கிறோம். ஆன்விஎஃப் வந்து ஆனில் இருக்கான்ட்டு. ஆன்விஎஃப் ஆனில் இருக்குது. அதை வந்து ஒரு டைம் சேவ் கொடுத்துக்கிறோம். சேவ் கொடுத்த பின்னாடி வந்து இப்போ ஹை ஃபோக்கஸ் என்விஆரில் தான் இந்த சிபி ப்ளஸோட கேமரா வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹை ஃபோக்கஸ் என்விஆர்ன்றது 2 டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுனால அதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சில செட்டிங் பண்ணிட்டோம். இப்போ மெனுவில் உள்ள வந்துட்டு இப்போ இந்த கேமரா வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். ஆன்விஎஃப் ப்ரோட்டோக்கால் எனேபிள் பண்ண பின்னாடி இந்த கேமரா இப்போ நமக்கு காட்டும். இப்போ அதை ப்ளஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்டு மட்டும் இப்போ ஃபீட் பண்ணுற மாதிரி வரும், இல்லைன்னா வராது. ஸோ இப்போ வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து போடுறோம். இந்த அட்மின் இருக்கும், அந்த பாஸ்வேர்டு மட்டும் இப்போ எரேஸ் பண்ணிட்டு admin@321 அப்படின்றத போடுறோம். ஓகே போட்டாச்சு. ஓகே கொடுத்துடலாம். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஓகே, நார்மலாக ரெஃப்ரெஷ் பண்ணுவோம் இன்னொரு டைமு. லோட் ஆகுது. இன்னொரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். நமக்கு அந்த ப்ளேன்ற பட்டன் வரணும். வந்துருச்சுன்னா ஓகேன்னு அர்த்தம். அந்த ஆப்ஷன் எதாச்சுன்னா ப்ளே பட்டன் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அந்த ப்ளே பட்டன் வந்துருச்சுன்னா நமக்கு கேமரா வியூ வந்துடும். ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஆட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.